Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளோன் வரக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல் நம்மளோட வின்சென்ட் இன்ஃபோ சேனல்லையும் சரி அதே மாதிரி விஜே அலர்ட்ஸ்னு சொல்லி நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு. இதுலயும் நம்ம வந்து ரெகுலரா வந்து நீட் கவுன்சிலிங்காக வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பா நீங்க நல்லபடியா உங்க கெரியர் அமைச்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உதவும். இப்போ நாம வந்து அதாவது நீட்டோட எக்ஸாம் எழுதி முடிச்சு பசங்க வந்து வெளியே வர போகிறாங்க. எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் எந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது. எப்படி இருக்குங்க? நல்லா ஈஸியாக. எந்த பார்ட் ஈஸியாக இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி தான் வருது. கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சா? ஆமாம். சரி தம்பி, எவ்வளோ மார்க் எடுக்கலாம் நினைக்கிறீங்க? 500 மேலே எடுக்கலாம். ரியாஸ் ஆண்டனி. சரி, எக்ஸாம் எப்படி இருந்தீங்க தம்பி? நல்லா எழுதிருக்கேன் சார். சரி, எந்த பார்ட் ஈஸியாக இருந்துச்சு? பயாலஜி தான் சார். பயாலஜி பார்ட் ஈஸியாக இருந்துச்சா? எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் சார். சரி, எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னு எய்ம் வைக்கீங்க? இப்போ பாஸ் மார்க்கானதே டவுட்டாக இருக்குது. தெரியல சார், ஒரு 350 வரும் சார். சரி, இப்போ தான் எழுதுறீங்களா? ஃப்ரெஷரா இல்லை ரிப்பீட்டரா நீங்கள்? ப்ரெஷர் சார். சரி, அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்கீங்க? டாக்டர் தான் சார் படிக்கணும்னு இருக்கேன். ரிப்பீட். சரி, இந்த தடவை நீங்கள் எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. சரியா? நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எலிஜிபிள் மார்க் எடுத்தாவே நிறையா எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதை பண்ணலாம். சரியா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறேன் சார். பேர் தம்பி? யஷ்வந்த். சரி, எக்ஸாம் எப்படி இருந்தீங்க தம்பி? ஈஸி. எந்த பார்த்து ஈஸியாக இருந்துச்சு? ரொம்ப ஜுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. எந்த பார்த்து டஃப்பாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸா? சரி, நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக எழுதிங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான்? சரி, எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 300. சரி தம்பி, ரொம்ப நல்லது. நர்சரிங்கண்ணா, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? எந்த பார்ட் டஃப்பாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்துச்சா? சரி, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ வந்து கேட்டிருப்பீங்க. நீங்கள் நீட் எக்ஸாமில் அதாவது நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்தாவே நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணலாம். அதனால் எந்த வித நெகட்டிவான விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க. நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னாவே நிறையா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து இருக்குது. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் பார்த்துருப்பீங்க, எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்.